ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg சிக்கனில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 கரண்டி ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக லெமன் சாறு பிழிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு க்யூப் சைஸ் பட்டர், இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 hours வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு, ஒரு 5-6 பாதாம், ஒரு 10 கேஷ்யூ, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 கரண்டி எண்ணெய், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது 2 விசில் வந்துட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் இருக்கிற இந்த பட்டை, கிராம்பு, காஞ்ச மிளகாய், இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் மட்டும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் க்யூப் சைஸ் பட்டர் சேர்த்துட்டு, ஒரு கரண்டி எண்ணெய், இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம்ல அந்த சிக்கன்லாம் சேர்த்துட்டு இதில் குக் பண்ணலாம். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதையும் குக் பண்ணுவோம். இப்போ அவ்வளோதான், இதெல்லாம் குக் ஆகிட்டதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ அதே பட்டரில் நம்ம அரைச்சி வச்சோம்ல, இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த மசாலா தண்ணி இருந்துச்சுல, இப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்ச சிக்கனை வந்து சேர்த்துட்டு இது ஒரு 10 minutes விடுவோம். இப்போ நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அவ்வளோதான், கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.